தமிழ் சினிமாவில் கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலமா அறிமுகமானவங்க ராதிகா. அதே போல புலன் விசாரணை படத்தின் மூலமா வில்லன் அறிமுகமானவர் சரத்குமார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வேற வேற அப்படியே டிராவலுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒன்னா இணைஞ்சு கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக கணவன் மனைவியாக பயணிக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ராதிகாவோட மகள் ரேயான் அவங்களுக்கும் திருமணம் முடிஞ்சு குழந்தைகளோட இருக்காங்க. அதே போல சரத்குமாரோடைய முதல் மனைவியின் மகள் வரலட்சுமி சரத்குமாருக்கும் மும்பையை சேர்ந்த தொழிலதிபருக்கும் திருமணம் முடிவு செய்யப்பட்டு ரொம்ப கிராண்டா இந்தியா ஃபுல்லா இருக்க அத்தனை தொழிலதிபர்கள், நடிகர் நடிகைகள், அரசியல்வாதிகள் என எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஏன் ஒரு படி மேலே போய் சரத்குமார் வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கே பத்திரிகை கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ ராதிகா வந்து பிஜேபியில் இருக்காங்க, சரத்குமார் பிஜேபியில் இருக்காரு. அதனால அவங்க விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டாங்க பிஜேபி சார்பில். அதனால அவருக்கும் பத்திரிகை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த பெரிய ஸ்டார் மேரேஜ் அப்படிம்பாங்க, நட்சத்திர கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் இண்டஸ்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு ஆல் லாங்குவேஜில் பத்திரிகை கொடுத்துருக்காங்க. ஸோ மிக பிரம்மாண்டமான முறையில் வரும் 10ஆம் தேதி தாய்லாந்து நாட்டில் ஒரு பெரிய சொகுசான இடத்துல வந்து இவங்களோட திருமணம் நடக்க போகுது. அதற்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே இந்த திருமண விழாக்கள்லாம் தொடங்கிடுச்சு. ஸோ சங்கீத்து, அப்புறம் வந்து மெஹந்தி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த சங்கீத் நிகழ்ச்சியில் வந்து ராதிகாவும் சரத்குமார் சேர்ந்து அந்த மாரி பட பாட்டுக்கு டான்ஸ் ஆடின ஒரு வைரலான வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இதனிடையே நேற்று 3ஆம் தேதி சென்னையில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அபியஸ்லி 2ஆம் தேதி ஒரு ரிசப்ஷன் இருந்தது. அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் பார்த்துட்டு வரலட்சுமிக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அப்படியே சரத் அண்ட் ராதிகாவுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தார். அதை தொடர்ந்து நேற்று நடந்த அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் வந்து பல முக்கியமான பிரபுகர்கள்லாம் போயிருக்காங்க. ரொம்ப கிராண்டாக நட்சத்திர ஹோட்டலில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த லிஸ்ட் வந்து மிகப்பெரிய லிஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. அதில் தான் நம்ம ஒரு சில பேரை பார்க்க போகிறோம். நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியில் போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. போய் ஒரு மரக்கன்றையும் கொடுத்து புதுமண தம்பதிகளை வாழ்த்தியிருக்காரு. கூடவே வந்து இளைஞர் மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் போயிருக்காங்க கூட. அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் ராதா ரவி, சரத்குமாரோட ஒன்றா பயணித்தவர் ராதா ரவி போயிருக்காரு. அப்புறம் பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதே போல அதிமுக முன்னாள் முதலமைச்சரும் இப்போதைய பிஜேபி கூட்டணியில் இருப்பவருமான ஓ பன்னீர்செல்வம் போயிருக்காங்க. அதே போல் சத்யராஜனுடைய மகன் சிபி சத்யராஜ், இயக்குனர் பி வாசு, கௌதம் கார்த்திக், அப்புறம் பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷரஃப், நடிகர் நாசர், விமல், அப்புறம் பிஜேபி எம்பியும் நடிகருமான சுரேஷ் கோபி, சித்தார்த் உள்ளிட்ட பல்வேறு நட்சத்திர பட்டாளங்கள் இந்த திருமண ரிசப்ஷனில் போய் கலந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் ரிசப்ஷனாக நடந்திருக்கு. ஸோ கல்யாணத்துக்கு முந்தைய வரவேற்பாக நடந்திருக்கு. பல செலிபிரிட்டிஸ் எல்லாம் போய் கலந்துருக்காங்க. ரொம்ப கிராண்ட் மேனரில் இந்த விழா நடந்திருக்கு. அந்த புகைப்படங்களை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ தொடர்ந்து ராதிகா சம்மந்தப்பட்ட அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம தொடர்ந்து கொடுக்க போகிறோம், பார்த்து ரசிக்கலாம். இதற்கிடையே வந்து இந்தியாவினுடைய பிரபல தொழிலதிபர் அனில் அம்பானி வீட்டு கல்யாண ஒரு கலைபரமும் ரொம்ப கிராண்டாக போயிட்டுருக்கு. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.